த ஓஜி ஒரிஜினல் கேங்ஸ்டர்னு சொல்லுவோம்ல, அப்படித்தான் இந்த உயிரினம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சுவாரஸ்யத்தின் உச்சகட்டமான ஆக்டோபஸ், டால்பின் இல்ல டால்பின் அது என்னது? ஆமா டால்பின் தான். கரெக்டா தான் சொன்னேன். இதாங்க உண்மையான குழப்பம். எனக்கு போன வீடியோல நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. அதுல வந்து டால்பினுக்கும் இது இன்னொன்னு என்னது பென்குயினுக்கும் இப்போ வரைக்கும் அந்த குழப்பம் எனக்கு இருந்திருக்கும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோல நான் ஒரு மாதிரி எக்ஸைட்டடா கேள்வி கேட்டிருப்பேன். அது என்ன குழப்பம்னா டால்பினுக்கும் பென்குயினுக்கும் எனக்கு குழப்பத்திலே இருந்துச்சு. அது ஆக்சுவலா நான் டால்பினை பென்குயின் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நினைப்பெல்லாம் வேண்டாம், இந்த வீடியோல பென்குயினே போட்டு உடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லியே பென்குயினை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்கள்ல புரோட்டை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சொல்லுங்க. பென்குயினுக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி, பென்குயின்னா எல்லாருக்குமே தெரியும், அது வந்து குளிர் பிரதேசம், அதாவது கூலிங்கா இருக்கிற இடத்துல தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதை எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அண்டார்டிகா சொல்லலாம். அது ஏன் அங்க மட்டும் இருக்கு? ஏன் நம்ம வீட்டுக்கிட்ட எல்லாம் இருக்க கூடாதா? இல்ல, உண்மையை சொல்ல போனா அது அங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா இந்த உலகத்துல 18 வகையான பென்குயின் இனங்கள் இருக்கு. 18? ஆமா. அதுல வெறும் 5 இனம் மட்டும்தான் அந்த அண்டார்டிகாலேயே வாழுது. 5 இனத்துல முதல் இனம் வந்து எம்பரர் பென்குயின் அப்படின்னு. இது ஓரளவுக்கு பெருசாவே இருக்கும். எந்த அளவுக்குன்னா 110 இருந்து 120 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட நம்ம இடுப்பு உயரத்துக்கு மேலேயே இருக்கும். அவ்வளவு பெரிய பென்குயின் வந்து அண்டார்டிகால வாழுது. அதே மாதிரிதான் அடல்லி, அதுக்கப்புறம் ஜென்டு அப்படின்னு ஒரு இதெல்லாம் அந்த பெயர்கள், அதோட டால்பின் அந்த இனத்தினுடைய பெயர்கள். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அந்த உடல் அமைப்பை வச்சு அதனுடைய செயல்பாடுகளை வச்சு மாத்தி மாத்தி பேர் இருக்கும். சோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து சின் ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லி ஒரு வகை, அதுக்கப்புறம் மேக்ரோக் அப்படின்னு வாழுது. சோ அந்த மாதிரி இனங்கள் எல்லாமே வந்து அண்டார்டிகால வாழுது. ஆனா ஒரு சில இனங்கள் வந்து ஆப்பிரிக்கன் பென்குயின், இது வந்து நல்லா வெயில் அடிக்கிற இடத்துலயே வாழும். வெயில் அடிக்கிற இடத்துல டால்பின் வாழும். இன்னொன்னு என்னன்னா கலாபகஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பென்குயின் இனம் இருக்கு. இது வந்து எங்கன்னா சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஈக்வடார். இது வந்து பூமத்திய ரேகை. பூமத்திய ரேகைனா இப்படி பூமி இருக்குன்னு, அந்த பூமியை சுத்தி நடுவுல ஒரு கோடு போட்டா அப்படி இருக்கும். அதுதான் வந்து பூமத்திய ரேகை அப்படின்றது. மேல வந்து வடக்கரை கோளம், கீழே தெற்கரை கோளம், இங்க நடுவுல கோடு இருக்கும்ல, அந்த கோடு இருக்கிற இடம் தான் ஈக்வடார். அந்த இடங்கள்ல கூட வெயில் அடிக்கும். அதாவது கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வெயில் இருக்கும், 12 மணி நேரம் வந்து இருட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துலயே கூட இந்த பென்குயின்கள் வந்து வாழுது. அதுதான் வந்து கலாபகஸ் பென்குயின்ஸ் அப்படின்றது. ஸோ அதனால வெறும் குளிர் பிரதேசங்கள்ல மட்டும்தான் பென்குயின்கள் வாழும் அப்படின்றது வந்து உண்மை கிடையாது. உண்மையை சொல்ல போனா இந்த மாதிரியான வெயில் அடிக்கக்கூடிய இடங்கள்லயும் பென்குயின்கள் வாழும். ஆனா என்ன, தெற்கு அரைகோளத்துலதான் பென்குயின்கள் வந்து வாழும். அதாவது இப்படி பூமி இருக்குன்னா கீழே இருக்கக்கூடிய பாதி பகுதி அது தெற்கு அரைகோளம். அதாவது ஒரு முழு கோளம் தான் பூமி. அதுல பாதியா பிரிச்சோம்னா இங்க ஒரு பாதி, மேல ஒரு பாதி இருக்கும்ல. அந்த கீழே இருக்கிற பாதி தெற்கு அரைகோளம், மேல வடக்கு அரைகோளம்னு இருக்குன்னு வைங்க. அந்த தெற்கு அரைகோளத்துல மட்டும்தான் வந்து வாழுது. ஆனா இந்த ஈக்வடார்ல நான் சொன்னேன்ல கலாபகஸ் பென்குயின்ஸ், அது மட்டும் கொஞ்சம் வடக்கு சைட்லயும் வந்து வாழ்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான அந்த 18 இனங்கள் இருக்கு. இதுலயே லிட்டில் ப்ளூ பென்குயின்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த இனம் வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துல வாழும். ரொம்ப குட்டி, கிட்டத்தட்ட சொல்ல போனா 25 இருந்து 30 சென்டிமீட்டர் தான் வந்து இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும். சோ அந்த இனம் வந்து அங்க வாழுது. அதோட கடைசி காலம் வரைக்கும் 25 இருந்து 30 சென்டிமீட்டர் வளர்ச்சி வராது. இதுவே வந்து நான் சொன்னேன்ல அந்த எம்பரர், அது வந்து கிட்டத்தட்ட 120 சென்டிமீட்டர் உயரத்துக்கு வந்து வளரும். ஹையஸ்ட் எது ப்ரோ இருக்குறது? அந்த எம்பரர் தான். ஆமா, அதனுடைய எடை மட்டும் கிட்டத்தட்ட 35 இருந்து 45 கிலோ ஆண். பெண் எடை வந்து ஒரு 25 இருந்து 30 அந்த ரேஞ்சுக்கு வந்து இருக்கும். இப்ப இதனுடைய இனப்பெருக்கம் தன்மை இருக்குல்ல, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒவ்வொரு பென்குயின்கள் வந்து வித்தியாசமா நடந்துக்கும். குறிப்பா மார்ச், ஏப்ரல் இந்த காலகட்டத்துல வந்து இனப்பெருக்கம் பண்ணும். அதுக்கப்புறம் மே மாசம் வந்து முட்டை போட்டுரும் ஒரு பெண். இது வந்து முட்டை சார்ந்தது. ஆமா, இப்ப முட்டை போட்டுருச்சுன்னு வைங்களேன் பென்குயின். இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, முட்டை போட்ட உடனே பென்குயின் இருக்குல்ல, அதுக்கு வந்து பயங்கரமா பசிக்கும். அதனால அது என்ன பண்ணும்னா அந்த முட்டைய ஆண் பென்குயின்ட்ட வந்து கொடுத்துட்டு இது வந்து ரொம்ப தூரம் போய் அந்த உணவு சேகரிக்க வந்து போயிரும். ஒரு ஆளுக்கு பசி வந்தா வேலையே பார்க்க முடியாது, இது எப்படிங்க இது போய் இதுக்கு சாப்பாடு தேடுது? இல்ல, நம்ம பசி அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு அதுக்குன்னா உடல் எல்லாம் நெளிஞ்சு போயிருக்கும். ஆனா கொஞ்சம் தத்தி கஷ்டப்பட்டு தான் போகும். அப்படித்தானங்க நடக்குது. ஆமா, இருந்தாலும் அது சாப்பிட்டு ஆகணும்னா போய் தானே ஆகணும்.
கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அது வாழ்றதுக்கு மட்டும் இல்ல, இப்ப ஒரு முட்டையை வந்து அப்பா பென்குயின்ட்ட கொடுத்துட்டு போகுதுன்னா அந்த முட்டை வந்து கிட்டத்தட்ட 60ல இருந்து 75 நாள் ஆகும் அதுல இருந்து குஞ்சு வெளியே வருது. இப்ப அது வரும்போது அதுக்கு உணவு தேவை. அப்ப அதுக்கும் உணவு தேவை அப்படின்றனாலதான் இந்த அம்மா பென்குயின் வந்து அப்பா கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டு இது வந்து போகும். ஒரே ஒரு நிமிஷம், இந்த இடத்துல அப்பா பென்குயின் ஏன் போக கூடாது? ஏன் போகக்கூடாது அப்படின்னா, யாருக்கு ஃபர்ஸ்ட் பசி இருக்கும்னா பெண் பென்குயின்களுக்கு தான். ஏன்னா அதுதானே முட்டை போட்டிருக்கு. இப்ப அப்பா பென்குயின்கள் மட்டும் போகுது அப்படின்னா அது பக்கத்துல இருக்குது அப்படின்னு கிடையாது. கிட்டத்தட்ட 50ல இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி போகணும் உணவுக்காக. சும்மா இங்கன எல்லாம் இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு அண்டார்டிகான்னு எடுத்துப்போம். அங்க வந்து பனிப்பாறைகள் எல்லாம் இருக்கும்ல, அந்த பகுதியில வந்து முட்டை போட்டு அந்த இடத்துல வந்து வாழும். இப்ப அது வந்து அங்க இருந்து போய் கடலுக்கு போகணும்னா 50 கிலோமீட்டர்ல இருந்து 100 கிலோமீட்டர் போய் ஆகணும். இப்ப இதனுடைய வேகம் பாருங்களேன். இப்ப ஒரு பென்குயின்னால தத்தி போகுதுன்னா மணிக்கு 1ல இருந்து 1.5 கிலோமீட்டர் வேகத்துலதான் போக முடியும். அதாவது 1 மணி நேரம் இது போனா கூட 1 கிலோமீட்டர் தான் தாண்ட முடியும். அப்ப 50 கிலோமீட்டர் தாண்டி போகணும். 50ல இருந்து 100 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 3 நாள் நடக்கணும் இதுவே. ஆமா, நடந்து போனாலே 3 நாள் ஆகும். ஆனா இது நடந்து போனாலும் அங்க சில பிரச்சனை வரும். என்னன்னா அந்த மாதிரி இடங்கள்ல பயங்கரமா பனி புயல் வீசும். பனி புயல் வீசும் போது இவைகள்னால ஒழுங்கா வந்து நடக்க முடியாது. ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா அப்ப அங்கங்க வந்து உட்காரணும், ரெஸ்ட் எடுக்கணும். அந்த பனி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், புயல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கிளம்பி போகும். அதனால கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேலேயே ஆயிரும் அந்த இடத்துக்கே போய் சேர்றதுக்கு. இப்ப ஆண் பெண் குயின் போறதுக்கே 1 வாரம் ஆகுதுன்னு வைங்களேன். அப்ப இந்த ஆண் பெண் குயின் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் சாப்பிட்டுட்டு இது ரெண்டுக்கும் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா முடியாது. இப்ப பெண் குயின் போச்சுன்னா சாப்பிட்டுட்டு அப்புறமா எனர்ஜியா கொண்டு வரும். அதனாலதான் பெண் குயின் வந்து ஆண்ட வந்து அந்த முட்டையை ஒப்படைச்சிட்டு போகுது. இப்ப ஒரு பிரச்சனை நடக்கும். என்ன தெரியுமா? இப்ப ஆண் பெண் குயின் வந்து சாப்பாடே இல்லாம அந்த 2 மாசமும் முட்டையை அதனுடைய பாத்துக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும்? சாப்பிடவே சாப்பிடாது. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பனி இருக்குல்ல, அதை மட்டும்தான் கொத்தி கொத்தி தாகத்தை தீர்த்துக்கும். மற்றபடி அந்த முட்டையை பாதுகாக்கிறதுக்காக ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கும். இப்ப இனப்பெருக்கம் அப்படின்றது நீங்க பொதுவா பென்குயின்களை பார்த்தா லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் அப்படியே ஒரே இடத்துல சேர்ந்திருக்கும். சில இனங்கள் வந்து லட்சக்கணக்கில் கூட ஒரே இடத்துல சேர்ந்திருக்கும். இப்படி இருக்குல்ல, இவ்வளோ பென்குயின்ஸ் வந்து ஒரே நேரத்துல வந்து முட்டை போடும். சிங்க்ரனைசிங் பிரீடிங் தான் அது. ஒரே நேரத்துலன்னா அப்படியே அச்சாசலாம் ஒரே நேரம். எல்லாத்துக்கும் ஒரே நாள் தான் ஹாப்பி பர்த்டே. ஒரு நாள்ல இருந்து ஒரு வாரத்துக்குள்ளதான் கேப் இருக்கும். இப்ப அந்த முட்டை போட்ட உடனே உதாரணத்துக்கு எக்ஸ் அப்படின்னு ஒரு பென்குயின் வந்து மண்டே வந்து முட்டை போடுதுன்னு வச்சுக்கோம். அடுத்து ஒய் அப்படின்ற பென்குயின் வந்து ஃப்ரைடே தான் போடுதுன்னா எல்லா பென்குயின்களும் முட்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அத்தனை பென்குயின்களும் சேர்ந்து பயணம் பண்ணும். எல்லாருமே ஒரு மாதிரி குரூப்பா தான் வந்து போகும். அதே மாதிரி அப்பாக்கள் எல்லாம் ஒரு குரூப்பா இருந்து முட்டைகளை வந்து பார்த்துக்கும். இப்ப இந்த குரூப்பா ஏன் போகுதுன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. முதல் காரணம் வந்து அது தனியா போனா வேட்டையாடப்படும். ஸ்கூவா அப்படின்னு சொல்லி ஒரு கடல் பறவை இனம் இருக்கு. அது வந்து இத தனியா பார்த்தா வேட்டையாடிடும். அதனால கூட்டமா சேர்ந்து போனாலும் இதால நடக்கவே முடியல. இது எப்படி போராடி சண்டை ஓடும்? இல்ல, கூட்டமா இருந்தா அது பக்கத்துல வராது. இவ்வளவு பென்குயின்ஸ் இருக்கிறனாலே அது பக்கத்துல வராது. இன்னொன்னு என்னன்னா இவ்வளவு பென்குயின்கள் வந்து சேர்ந்து போனாதான் 100 கிலோமீட்டர் வேகத்துல எல்லாம் காத்து வீசுனா இதனால வந்து பறந்து போகாம ஒரு இடத்துல இருக்க முடியும். ஏன்னா பென்குயின்களை பொறுத்த வரைக்கும் வேகமா காத்து 100 கிலோமீட்டர் நம்மளே வந்து தள்ளி விட்டுரும் காத்து. அப்ப பென்குயின்கள் எல்லாம் ஈஸியா தள்ளிடும். அதனால எல்லா பென்குயின்களும் சேர்ந்து போகும்போது அது ஒண்ணு கெட்டியா பிடிச்சுக்கும். புயல் அடிக்கும் போது அது போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவைகள் வந்து போகும். இப்ப இந்த நேரத்துல அப்பாக்கள் இருக்கும் முட்டையை பார்த்துட்டு அந்த இடத்துலயும் பயங்கரமா குளிர் காத்துலாம். அப்ப என்ன பண்ணும்னா அந்த கூட்டமா இருக்கக்கூடிய ஆண் பென்குயின்கள் எல்லாம் முட்டையை வந்து நடுவுல வச்சுட்டு சுத்தி நின்னுரும். ஆமா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு 100 பென்குயின் இருக்குன்னா அது சுத்தி நிக்குதுன்னு வைங்க. முதல் அடுக்குல கொஞ்சம் ஒரு 20 பென்குயின் நிக்குது. அடுத்த அடுக்குல 20, இப்படியே வந்து 5 20 அந்த 5 அடுக்கா இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் பயங்கரமா குளிரும், உள்ள இருக்கிறவங்களுக்கு குளிராது. அதனால என்ன பண்ணும்னா ஷிஃப்ட் முறையில கொஞ்ச நேரம் உள்ள இந்த மாதிரி ஆர்டரை மாத்தி முட்டையை பாதுகாத்துட்டே இருக்கும். இப்ப இந்த அம்மா பென்குயின் போய் அங்க போய் வேட்டையாட போகும்ல, போற வழியில தத்தி மட்டும் போகாது. அது பனிப்பாறையில வலிக்கிட்டேவும் போகும். அதனுடைய வயிற்று பகுதியை வச்சுட்டு வலிக்கிட்டே போகும். அது வந்து மணிக்கு ஒரு 5 கிலோமீட்டர் வேகத்துல போகும். கொஞ்சம் வேகமா போக முடியும். சோ அந்த மாதிரி போயிட்டு அது நல்லா சாப்பிட்றோம். வயிறு முட்டை சாப்பிட்டு கொழுப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டு
ஒரு சில விஷயம் பண்ணும். இதுல 2 சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, இந்த பெண் குயின்கள் வந்து கல்லை முழுங்கிட்டு தண்ணிக்குள்ள போகும். ஏன்னா அப்பதான் இன்னும் ஆழமா போகும்போது மிதந்து மேல வராம இருக்க முடியும் அப்படின்றதுக்காக அந்த கல்லை எப்படிங்க முழுங்க முடியும் ஒரு டால்பினால? டால்பின் இல்ல, பெண்குயின் மட்டும் குழப்பி தொலைது. ஓகே, சொல்லுங்க. அது முழுங்க முடியும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த நெருப்பு கோழி எல்லாம் கல்ல முழுங்கி அரைக்கிறதுக்காக சாவியை முழுங்குற அந்த மாதிரி இது கல்ல முழுங்கும். கல்ல முழுங்கி அது செரிமானத்துக்கும் யூஸ் பண்ணும். அதே சமயம் அது இதுக்குள்ள போகுது இல்ல, கடலுக்குள்ள போகும்போது ஆழத்துக்கு போறதுக்கும். இப்ப எப்படி நீர்மூழ்கி கப்பல்ல தண்ணிய நிரப்புவாங்க, நிரப்ப உள்ள போகும், தண்ணிய வெளியிட்டு அது மேல வரும். சோ அந்த மாதிரி அது வெயிட் இருந்தா இன்னும் உள்ள போலாம் அப்படின்றதுக்காக. இதுல இந்த எம்பரர் பென்குயின் எல்லாம் கிட்டத்தட்ட 500 அடி வரைக்கும் கூட, 500 மீட்டர், அதாவது 1/2 கிலோமீட்டர் கூட தண்ணிக்கு அடியில வந்து போய் வேட்டையாடும். சோ அந்த அளவுக்கு இருக்கு. இது வந்து ஹெர்பிவோரஸ். ஆமா, இது வந்து முழுக்க வந்து கார்னியோரஸ், ஹெர்பிவோரஸ். அப்ப வேட்டையாடுறதுன்னா நீங்க சொல்றது தாவர உண்ணி, இது வந்து விலங்குண்ணி. இது போய் இதத்தான் உண்ணும், அதாவது மீன்கள், இறால்கள் இந்த மாதிரியானத வேட்டையாடி. விலங்குண்ணியை தான் கேட்க வந்தேன், ஆனா தப்பா கேட்டேன். இப்படி இது வந்து தண்ணிக்குள்ள போகுது இல்ல, இதுக்கு வந்து நுரையீரல் தான் இருக்கு, செவில்கள் எல்லாம் கிடையாது. அதனால தண்ணி கடியில வந்து மூச்சு விட முடியாது. அதுக்காக இது என்ன பண்ணோம்னா, முதல்ல மூச்சை நல்லா ஆழமா இழுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள போகும். தண்ணி கடியில கிட்டத்தட்ட இதனால 20 நிமிஷம் வரைக்கும் வந்து மூச்சு அடக்கிட்டு இருக்க முடியும். அடக்கிட்டு தான் வேட்டையாடும். ஒருவேளை அடக்க முடியலன்னா டக்குன்னு மேல வந்து மூச்சு விட்டுட்டு மறுபடியும் அடியில போயிடும். சோ அந்த மாதிரி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பெண் குயில்கள்னால வந்து பறக்க முடியாது. என்னதான் ரெக்கை இருக்கு அப்படின்னாலும் அதனால வானத்துல பறக்க முடியாது. அதனுடைய ரெக்கைகள் வந்து ரொம்ப தடிமண்ணா இருக்கும். அப்புறம் எதுக்கு அந்த ரெக்கை இருக்கு? அது எதுக்குன்னா தண்ணிக்குள்ள வந்து பறக்கிறதுக்காக. அது நீச்சல் அப்படின்றத விட இப்ப எப்படி காக்கா குருவி எல்லாம் பறக்கும் அதே மாதிரிதான் தண்ணிக்குள்ள அது ரெக்கையை அடிக்கும். ஆனா அது ரெக்கையை அடிச்சு அவ்வளவு வேகமா தண்ணிக்குள்ள வந்து போகும். எவ்வளவு வேகம்னா கிட்டத்தட்ட மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல வந்து போக முடியும். நிலத்துல வந்து இருக்கிறதுலே ஸ்லோ, நீர் ஓரளவுக்கு ஸ்பீடா இருக்கும். சோ ஸ்பீடா வந்து போய் வேட்டையாடுறதுக்கு அது உதவும். சோ அந்த மாதிரி வந்து போகுது. இப்ப இந்த பென்குயின்களினுடைய நிறத்தை பார்த்திருக்கீங்களா? வயிற்று பகுதி வந்து அதனோட இறகு பகுதி ஒரு மாதிரி கருப்பு, ஒரு கோட்டு போட்ட மாதிரியே இருக்கும். ஆமா, இது எதுக்குன்னா மேல இருந்து ஒரு வேட்டையாடக்கூடிய பறவை இதை பார்க்கும்போது கடலோட கடலா சேர்ந்து அது வந்து கருப்பா தெரியும், அங்க ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. அதே மாதிரி தண்ணிக்கு அடியில இருக்கக்கூடிய ஓர்கா மாதிரியான டால்பின் இனம், அது வந்து இதை வேட்டையாடணும்னு பார்த்தாலும் இதனுடைய நிறம் தண்ணிக்கடியில இருந்து பார்த்தா வெள்ளை கலர்ல இருக்கும். இப்ப வானமும் வெள்ளை கலர்ல தானே, அதாவது ஒரு மாதிரி தண்ணிக்கடியில இருந்து மேல பார்த்தா அந்த மாதிரி தானே தெரியும். சோ அது அதோட இது மேட்ச் ஆயிரும். சோ அது மாதிரிதான் இது பரிணாம வளர்ச்சியில இதனுடைய வெள்ளை நிறமும் கருப்பு நிறமும் இது வந்து சர்வைவலுக்கு உதவுது. சோ இந்த மாதிரி இது போய் வேட்டையாடின பிறகு என்ன நடக்கும்னா, இது நல்லா சாப்பிட்டுரும் பெண். அதை சாப்பிட்டுட்டு கொண்டு போகும்ல, நேரா கொண்டு போய் மறுபடியும் அந்த 50-100 கிலோமீட்டர் நடந்து கொண்டு போகும். எல்லாமே சேர்ந்து கொண்டு போய் அதை கொண்டு போனதை அப்படியே துப்பி அதுக்குள்ள வந்து அந்த முட்டை வந்து பொரிச்சு அதுல இருந்து குஞ்சு வெளியே வந்திருக்கும். இது போய் சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்குள்ள முட்டை 2 மாசம் ஆயிரும். ஒருவேளை இது வர்றதுக்குள்ள முட்டை பொரிக்கலைன்னா என்ன நடக்கும்னா, அப்பாவை அனுப்பி விட்டுட்டு இது பாத்துக்க ஆரம்பிச்சிடும். அந்த உணவை அப்படியே வாய்க்குள்ளேயே வச்சுக்கிட்டு இப்ப குஞ்சு வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கு துப்பி ஊட்டி விடும். இங்க என்ன கொடுமைன்னா 2 மாசம் ரொம்ப நெளிஞ்சு போயிருக்கும் அப்பா பென்குயின். இப்ப அந்த அப்பா பென்குயினுக்கு இது உணவு கொடுக்காது. இது வெறும் அந்த குஞ்சு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் கொண்டு வந்திருக்கும். இப்ப இந்த அப்பா பென்குயின் என்ன பண்ணும்னா, அடுத்து இன்னொரு ஷிஃப்ட் அவங்க எல்லாம் சேர்ந்து மறுபடியும் வந்து கடலுக்கு போகும். இப்ப ஆண் பென்குயின் எல்லாம் போய் சேர்ந்து அதே 50-100 கிலோமீட்டர் தாண்டி போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணியை வந்து அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற மீன்கள் எல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு அதுவும் குஞ்சுக்காக மட்டும் கொண்டு வரும், பொண்டாட்டிக்காக கொண்டு வராது. இது இங்க வந்து கொடுத்தோடனே அடுத்து பெண் மறுபடியும் போகும். இப்படியே வந்து போயிட்டு வர்றதுக்குள்ள ஒரு 6 மாசம் ஆயிரும். பிள்ளைய வளர்க்கறதுல இவ்வளவு பொறுப்பா இருக்கப்பா. ஆமா, இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துல பென்குயின்கள் வந்து ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மா 2மே சேர்ந்து அதுவே போய் சாப்பிட்டுட்டு அது உணவும் கொண்டு வர ஆரம்பிக்கும். அப்ப அது ஸ்கூல் மாதிரி எல்லா குழந்தை பென்குயின்களும் குஞ்சு பென்குயின்களும் வந்து ஒண்ணு சேர்ந்து ஒரே இடத்துல வந்து நிக்கும். அப்ப பயங்கரமா குளிரும் போது ஒண்ணு ஒட்டிக்கும். ஒட்டிக்கிட்டு அந்த வெப்பம் வந்து பாதுகாப்பா இருக்கும்லன்னு சொல்லி ஒட்டிக்கும் அப்பா அம்மா வர்ற வரைக்கும். அது அடுத்த 3 மாசம் தான், மொத்தமா 6 மாசம். 6 மாசத்துக்கு அப்புறம் அதுக்கே வந்து நம்மளே போய் வேட்டையாடலாம். இவங்களுக்காக
காத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இதுவே தனித்தனியா போக ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல தண்ணி தெளிக்க மாட்டான் இல்ல அப்பாவும் அம்மாவும் தண்ணி தெளிக்கிறதுல இவங்களே போயிடுறது. இதுக்காகவே ரெஸ்பெக்ட் பெங்குயினுக்கு. இப்படி போனதுக்கு அப்புறம் அந்த ஆண் பெண் மறுபடியும் அந்த பிரீடிங் சீசன் வந்துடும். மறுபடியும் இனச்சேர்க்கை பண்ணி மார்ச் ஏப்ரல்ல சேர்ந்து மே மாசம் வந்து முட்டை போட்டு அது மறுபடியும் வந்து ஜூலை ஆகஸ்ட்ல வந்து பிறந்து மறுபடியும் அந்த 6 மாசம் அது தம்பி பெங்குயின் வந்துரும். அந்த அளவுக்கு வந்து இது பண்ணிட்டு. இப்போ பெங்குயின் சொல்லல ஒரு பழமொழி ஒண்ணு ஞாபகம் வருது. அதாவது பெங்குயின் வந்து கல்ல கொடுத்தாலும் ஒரு பழமொழி இருக்குல்ல, அது எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல, நீங்களே சொல்லுங்களேன். உங்ககிட்ட சொன்னேன்ல பெண், அதாவது கல்ல கொடுத்து பிராத்தல் பண்ண, அது எப்படி கரெக்டா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அது ஏன் பெண்குயினுக்கு சொல்றாங்க? அது வந்து அது தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இது அபாண்டமான குற்றச்சாட்டு. உண்மை என்னன்னா ஜென்டு, அடல்லி, அதுக்கப்புறம் வந்து சின் ஸ்ட்ராப், இது மாதிரியான பெண்குயின் இனங்கள் இருக்குல்ல, இது வந்து எப்படி ஜோடி சேரும் அப்படின்னா, ஒரு ஆண் பெண்குயின் போய் ஒரு நல்ல பளபளப்பா இருக்கிற ஒரு கல்லை எடுத்துட்டு வரும். கல்லை எடுத்துட்டு வந்து பெண்குயின்ட்ட வந்து கொடுத்து அந்த பெண்குயின் வந்து ஏத்துக்குதான்னு பார்க்கும். ஒருவேளை ஏத்துக்கு அப்படின்னா அது வாங்கி வச்சிருச்சுன்னா ரெண்டுமே வந்து ஜோடி சேரும். வாங்கி வைக்கலன்னா அது தட்டி விட்டுரும், எனக்கு பிடிக்கலன்னு பெண்குயின் வந்து கிளம்பி போயிடும். அது மறுபடியும் வேற ஒரு பெண் கிட்ட போய் கொடுக்கும். இது எதுக்கு பண்ணுது அப்படின்னா, அந்த கல்லு ரொம்ப அவசியம் இந்த இனங்களுக்கு எல்லாம். ஏன்னா அது முட்டை போடும் போது இப்ப இங்க வந்து பனி படர்ந்து இருக்குன்னு, இது மேல முட்டை போட்டா முட்டைக்கு கிடைக்கக்கூடிய சூடு கிடைக்காது. அப்ப முட்டை பொறிக்காம போயிடும். அப்ப முட்டை போடுறதுக்கு ஒரு கூடு மாதிரி அமைப்பு தேவை. அதுக்கு நூத்துக்கணக்கான கல்லை வச்சு வீடு மாதிரி இப்படி கட்டிரும். அதுக்கு மேலதான் வந்து முட்டை போட்டு அந்த முட்டையை பாதுகாக்க முடியும். அப்ப அந்த பனி வந்து அதுல படாது முட்டை மேல. அதுக்காக அது கல்லை யூஸ் பண்ணும். சோ இப்ப பெண்குயினுக்கு அதுக்காக கல்லு தேவைப்படுது. இப்ப எப்படி நம்ம வந்து பல இனங்கள், ஒவ்வொரு இனம் ஒவ்வொரு மாதிரி இணை சேரும். இப்ப நெருப்பு கோழி, ஆண் நெருப்பு கோழி வந்து ஒரு ஆட்டம் போடும், பெண் நெருப்பு கோழிகள் வந்து அதை சுத்தி வரும். அதுல எந்த பெண் நெருப்பு கோழி ஸ்ட்ராங்கா இருக்கோ அதனோட ஆண் நெருப்பு கோழி போய் இன சேரும். அதாவது 1200 அந்த சிங்க் ஆகணும் மியூசிக். அப்பதான் அந்த மாதிரி ஒரு பழக்கம் தான் இதுவே ஒழிய இது விபச்சாரம்லாம் கிடையாது. இது ஜோடி சேர்றதுக்கு ஒரு ப்ரப்போசல்னு வேணா எடுத்துக்கலாம். நம்ம ப்ரப்போஸ் பண்றதுக்கு பூவை கொடுக்குற மாதிரி அது ஒரு கல்ல கொடுக்குது. சோ இது நடக்கும். இந்த மாதிரி இதுக்குள்ள வந்து இவ்வளவு சுவாரஸ்யம் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து ஒரு இனம் எப்படி உருவாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது வேட்டையாடுறது, அதனுடைய சுழற்சி, இதெல்லாம் பார்த்திருக்கோம். இன்னும் பல தகவல்கள் இருக்கு. அதை நம்ம அடுத்தடுத்து பார்த்தாதான் அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சுவாரஸ்யம் இருக்கு. ஆனா ஆண் பெண்குயினோ ஆண் இனமும் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம வீட்டுல வந்து அப்பா வந்து பிள்ளையையும் மனைவியையும் பாக்குறதுக்கு போராடுவாங்க அப்படின்னு நினைச்சு பெண்குயினா அப்படி இருக்கும்னு நினைச்சேன். கடைசியில ஆண் பெண்குயின் போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து அதுவும் அது பிள்ளைக்கு தான் கொடுக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருச்சு, பெண்குயின் மாதிரி வீட்டுல இருக்கிறவங்களும் பிள்ளைகளை வளர்த்தாங்கன்னா பிள்ளைகளும் பெருசா வளரும், அப்பா அம்மா பேரையும் காப்பாற்றும். பெண்குயின் அதோட அப்பா அம்மா பேரை காப்பாத்துற மாதிரி இதுலயே சுவாரஸ்யம் இருக்கு. அப்ப அடுத்த வீடியோல இன்னும் சுவாரஸ்யம் இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் பெண்குயினை பத்தின கேள்விகளோ இல்ல இந்த பாயிண்ட் எனக்கு தெரியாத நீங்களும் சொல்லுங்கன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம். தேங்க்யூ.